ஓகே. பட் ஆனா 5 டிப்ஸ் டு மெயின்டெயின் அந்த ஒரு ஃபேஸ் க்ளோவா இருக்கட்டும். லைக் இப்ப நான் பார்த்தோனே உங்ககிட்ட சொன்ன மாரி. அந்த ஃபேஸ் க்ளோவா இருக்கட்டும், அந்த ஒரு இத மெயின்டெயின் பண்றதுக்கான 5 டிப்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நெறைய தண்ணி குடிக்கணும். ஓகே. நம்பர் 1. நம்பர் 2 ஐ திங்க் ஈட் ஆன் டைம், ம். ஸ்லீப் ஆன் டைம் அண்ட் அபோவ் ஆல் வந்து மைண்ட் ரிலாக்ஸ்டா வைக்கிறது தான். இப்போ இருக்கிற இதில சின்ன பசங்கள கேட்டிங்கனாலே ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன்ங்கிறாங்க. டிப்ரஷனுங்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. இந்த மாரிலாம் எதுக்கு சொல்றேன், பாசிட்டிவா நம்ப என்ன நெனைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் ஐ ஆல்வேஸ் ஐம் அ வெரி பாசிட்டிவ் பெர்சன். நம்ம பாசிட்டிவா இருந்தானாலே ஆட்டோமேட்டிக்கலி திங்ஸ் பாசிட்டிவா இருக்கும். நெகட்டிவா நெனச்சோன்னா, அப்ப நெகட்டிவ் தான் நம்மளுக்கு வரும். அப்ப நம்ம மத்தவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ ஐ அம் வெரி பாசிட்டிவ். ஸோ இந்த 5 விஷயம் நான் வந்து என்ன சொல்வேன்னா, வி ஹேவ் டு பி வெரி பாசிட்டிவ் அபவுட் அவர் செல்வ்ஸ். நம்பளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். யாருக்கு இருக்கோ இல்லையோ, என்ன இத்தன வருஷம் ஆனாலும் இவங்க பண்ணுவாங்களா நம்ம கான்ஃபிடன்ஸ் இருந்தானா, தென் வி கேன் டெஃபினெட்லி அச்சீவ் தட் வாட் எவர் கோல் யூ வாண்ட். அது ஆக்டர் ஆகட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஆகட்டும், எந்த எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தானா, வி கேன் கெட் தட் திங். அண்ட் லைக் ஐ செட் நம்ம இஃப் வி ஈட் ஆன் டைம் அண்ட் ஸ்லீப் ஆன் டைம் ஆப்வியஸ்லி நம்ம ஃபேஸும் க்ளோ ஆகும். எல்லாமே நல்லாயிருக்கும்.